போர்ட் கிளானில் கடத்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் நடத்திய விசாரணையில் பல மில்லியன் பணத்துடன் 3 சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக பல சுங்கத்துறை அதிகாரிகளை தடுத்து வைத்துள்ளதாகவும் மேலும் பல மில்லியன் பணம் மற்றும் பிற மதிப்புள்ள பொருட்களை கண்டுபிடித்துள்ளதாகவும் MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். MACC மேலும் பல நபர்களிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். தேவை ஏற்பட்டால் மேலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட 6 வயதுடைய ஜெயின் ரயான் அப்துல் மார்டினின் பெற்றோர்கள் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். ஜெயினின் தந்தை ஜெய்ம் இக்வான் ஜகாரி மற்றும் தாயார் இஸ்மானிரா அப்துல் மனாஃப் இருவரும் குற்றமற்றவர்கள் என்று ஒப்புக்கொண்டனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஜெயினின் பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் 50,000 வெள்ளி அபராதம், 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இந்நிலையில் அவர்கள் இருவருக்கும் தலா 10,000 வெள்ளி ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கு முடிவடையும் வரை மாதம் ஒருமுறை வீட்டுக்கு அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை இருவர் உயிரிழந்த நச்சுணவு தொடர்பான வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக போலீசார் மேலும் 5 வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், உணவு வழங்குனர் மற்றும் நோயியல் நிபுணர் ஆகியோரின் அறிக்கைகளை அவர்கள் பெற்றுள்ளதாக கோம்பாக் காவல்துறை தலைவர் நூர் அரிஃபின் நசீர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட மொத்த நபர்களின் எண்ணிக்கை 13ஆக உள்ளது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நேற்று உணவு சப்ளையர் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினரிடமிருந்து போலீசார் 8 வாக்குமூலங்களை பெற்றதாக அரிஃபின் கூறினார். மாவட்டத்தில் உள்ள ஒரு மத பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியின் போது வழங்கப்பட்ட உணவை உட்கொண்ட பிற பாதிக்கப்பட்டவர்களையும் போலீசார் கண்காணித்து வருவதாக அவர் கூறினார். ஈப்போ பெர்சாமில் உள்ள டத்தாரான் தாசே திமோர் 5 உள்ள ஒரு வீட்டில் 60 வயதுடைய பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் நேற்று தலையில் காயத்துடன் காணப்பட்டதாக ஈப்போ மாவட்ட தலைவர் உதவி ஆணையர் அபாங் ஜைனால் லபெடின் அபாங் அமாட் தெரிவித்தார். இறப்புக்கான காரணத்தை அறிய பிரேத பரிசோதனைக்காக ராஜா பெர்மைசூரி பயனூன் மருத்துவமனைக்கு உடல் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த வழக்கு இப்போதைக்கு திடீர் மரணமாக வகைப்படுத்தப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவரின் மகன் இந்த விஷயத்தில் விசாரணையை எளிதாக்குவதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவர் மேலும் கூறினார். பத்து பூத்தே வழக்கில் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்வதற்கான முயற்சியை திரும்பப் பெற தாம் ஒருதலைபட்சமாக முடிவெடுத்ததாக கூறப்படுவதை துன் டாக்டர் மகாதிர் முகமட் மறுத்துள்ளார். மேலும் இந்த வழக்கு மிகவும் பலவீனமாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு நிபுணர்களின் கருத்துகள் மற்றும் விளக்கமளிக்கும் அமர்வுகளுக்கு பின்னர் அமைச்சரவை கூட்டாக இந்த முடிவை எடுத்ததாக அவர் தெரிவித்தார். இங்கிலாந்தைச் சேர்ந்த 5 மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் மலேசியாவின் வழக்கு பலவீனமானது என்பதை தெளிவுபடுத்திய குயின்ஸ் ஆலோசகர் ஆகியோரின் பல்வேறு ஆவணங்களின் ஆலோசனையும் இதில் அடங்கும் என்று அவர் விளக்கமளித்துள்ளார். பிரதமர் என்ற முறையில் தனக்கு அதிகாரம் இருந்தாலும் அமைச்சரவைதான் முடிவு செய்தது என்று அவர் கூறினார். ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சுங்கை பக்காப் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு PKRின் ஜொகாரி அரிஃபினை பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளராக அறிவித்துள்ளது. PKR துணைத் தலைவர் ரவிசி ரம்லி இதனை அறிவித்துள்ளார். அபிம் எனப்படும் மலேசிய இஸ்லாமிய இளைஞர் இயக்கத்துடன் அவருக்கு இருந்த தொடர்புகள் காரணமாக பரிசீலிக்கப்பட்டவர்களில் அவரும் ஒருவர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜுகாரி ஒரு வலுவான மத பின்னணி கொண்ட ஒரு நிபுணர் என்பதோடு கெடாவில் உள்ள அமீனுடின் பாக்கி நிறுவனத்தில் முன்னாள் விரிவுரையாளராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.